அதான் மக்கள் எல்லாம் கூப்பிட்டோம். வெயில் ஒரு பக்கம், வேற மழை ஒரு பக்கம் பெய்யுது. இந்த வெயில்னால ஏற்படக்கூடிய இன்னல்கள் ஏகப்பட்ட. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஃபேக்ட்ரியிலெல்லாம் ஏதாவது ஒன்று இதாகிடுது. இப்போ சமீபத்தில் கூட திருவள்ளூரில் ஆயில் கசிஞ்சு ஒரு சகோதரர்கள்லாம் உயிரிழக்கக்கூடிய சூழல் ஆகிப்போச்சு. இப்படி வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு இப்படி நடந்தால் நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்வீங்க? இதுக்கடுத்து என்னெல்லாம் பண்ணணும், ப்ரீகாஷன்ஸ் அப்படின்னு உங்கள் ஐடியா இருக்கும், அதெல்லாம் சொல்லுங்கள். அந்த ஃபேக்ட்ரின்னு மட்டும் இல்லை, நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் பூராமே எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீன்னு கேட்ட உடனே உண்மையிலேயே எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான பதிலாக வரும். முதலாளிகள் அவருடைய லாபத்திற்காக எந்த பாதுகாப்பும் அவர்களுக்கு செய்வதில்லை. அதனால்தான் இன்றைக்கு தொழிலாளர்கள் உயிரிழப்புக்கு காரணமாக ஆகிறார்கள். ஆலை நிர்வாகம் அந்தந்த தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தில் அவங்கள அந்த 8 மணி டயத்தில் அவங்கள விடுவிச்சா இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் ஏற்படாது. ஒரு தனியார் நிறுவனங்கள் தொடங்குகின்ற போது தொழிற்சாலைகளுக்கு போது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொடுத்துட்டு தான் முதல்ல செய்யணும். அனைத்து மாவட்டங்களிலும் லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க அதிகாரிகள் போய் சர்ப்ரைஸ் விசிட் போய் பார்க்கணும். ஆனால் இந்த முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வேலையை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய மருத்துவ செலவு இல்லை அவங்க ஏதோ செலவு எதுவும் பார்க்கறது கிடையாது. இப்போ அடிப்பட்டா கூட சரியாக பார்க்கறது கிடையாது. தொழிற்சாலையில் வேலை பார்க்குற தொழிலாளர்களை தொழிற்சாலைக்குள்ளேயே குடியிருப்பு வைப்பது மிகப்பெரிய ஆபத்தாக ஏற்படும். பாதுகாப்பு பயன்படுத்தி தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தொழிலாளர்களுக்கு உணர்த்தினாங்கனாவே அவங்க விழிப்புணர்வோட வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ரசாயன தொழிற்சாலையில் பணியாற்றுகின்ற தொழிலாளியின் குடும்ப பாதுகாப்பு மிக அவசியமானதாகும். இந்த முதலாளிகள் அதிகப்படியான வேலைகளை அவங்க கிட்ட உறிஞ்சிக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப கஞ்சத்தனத்தை பார்த்துட்டு அதுலயும் பணம் பார்க்கணுன்றதுக்காக அவங்க வாங்கி கொடுக்கறதில்ல. விபத்துகள் எதிர்பார்க்காம வர்றது, அது ஒரு சில நேரங்களில் தவறுகள் வரத்தான் செய்யும். அந்த யதார்த்தமாக நடக்கிறதையும் முன்னக்கூட்டியே அவங்க சேஃப்டி கிட்டில நல்ல மாதிரியே கொஞ்சம் கவனிச்சா அந்த விபத்துகள் நம்ம தவிர்த்து. இந்த கம்பெனிலேருந்து சேஃப்டி ஜாக்கெட்டு, சேஃப்டி டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்க அதை ஒழுங்காக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். வேலை பார்க்குறவங்களும் அதுக்கு தகுந்தாப்புல பாதுகாப்போடு நடக்கணும். நிர்வாகமும் அதை அடிக்கடி கவனத்தில் எடுக்கணும். மிஷின் அந்த மிஷின் ஒரு எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யும் அப்படின்னு புரிஞ்சு அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தால் தான் தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இதனுடைய நடைமுறைப்படுத்தினா அவங்களுக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படாத பாதுகாக்க முடியும். தனியார் மயம்னு சொன்னால் இந்த தனியார் மயம் வந்த பிற்பாடு தான் இந்த மாதிரியான சட்ட சிதைவுகள் வருது. தவறு செய்யும் கம்பெனிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யறதில்லை. வருங்காலங்களில் இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு தடுக்க உரிய நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும்.